ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஓஓ எக்ஸாமினேஷன் சிலபஸ் வைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி விஓஓ ரிலேட்டடாக ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். கேள்வி 76, எந்த அரசியல் விதி ஜம்மு காஷ்மீருக்கு தனி அரசியலமைப்பு வழங்குகிறது? 76க்கான பதில் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. விதி 370 ஜம்மு காஷ்மீருக்கு தனி அரசியலமைப்பை உருவாக்குகிறது. கேள்வி 77, வங்காளம் மீண்டும் இணைக்கப்பட்ட ஆண்டு எது? வங்காளம் மீண்டும் இணைக்கப்பட்ட ஆண்டு 1911. வங்க பிரிவினை 1905 நடக்குது. மறுபடியும் இணைக்கப்பட்ட ஆண்டு 1911. 77க்கான பதில் ஆப்ஷன் டி 1911. கேள்வி 78, கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. கூற்று பார்த்துடலாம். இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் மிதவாதிகள் என்று அழைக்கப்பட்டனர். காரணம், மிதவாதிகள் தங்களுடைய கோரிக்கைகளை வென்றெடுக்க துணிச்சலான வழிமுறைகளை கையாண்டனர். இதுக்கான பதிலை பார்த்துடலாம். 78க்கான பதில் ஆப்ஷன் சி தான். ஏன்னா சரி, ஏன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் மிதவாதிகளாக இருந்தாங்க. ஆரம்ப கட்டத்தில் அவங்க எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணலை. காரணம், மிதவாதிகள் தங்களுடைய கோரிக்கைகளை வென்றெடுக்க துணிச்சலான வழிமுறைகளை கையாடணும் என்பது தவறு. அப்போது 78க்கான பதில் ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. கேள்வி 79, பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல். சர்தார் வல்லபாய் பட்டேல் என்ன சொல்லி அழைக்கப்பட்டார்? இந்தியாவுடைய பிஸ்மார்க் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார். டாக்டர் பிஆர் அம்பேத்கர் இவர் என்ன சொல்லி அழைச்சாங்க? அரசியல் அமைப்பு வரைவு குழு தலைவர். மவுண்ட் பேட்டன் பிரபு இவர் என்ன சொல்லி அழைச்சாங்க? மவுண்ட் பேட்டன் பிரபு இவர் யார்? இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரல். மோதிலால் நேரு இவர் சுயராஜ்ய கட்சி ஸ்டார்ட் பண்ணவர். 79க்கான பதில் ஆப்ஷன் ஏ. கேள்வி 80 பார்த்துடலாம். ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு அப்புறமா ரவீந்திரநாத் தாகூர் திறந்த பட்டம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன பட்டம் கொடுக்குறாங்க பிரிட்டிஷார்? இவருக்கு நைட்ஹுட் அப்படின்ற பட்டத்தை கொடுக்குறாங்க. அது வேண்டான்னு திருப்பி கொடுத்துட்றாரு. 80க்கான பதில் ஆப்ஷன் சி நைட்ஹுட். கேள்வி 81, கீழ்கண்ட கூற்றுகள் எது சரியாக பொருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது 81க்கான பதில் ஜி சுப்பிரமணிய ஐயர் த ஹிந்து பத்திரிகை ஸ்டார்ட் பண்ணார். இது மட்டும்தான் கரெக்டு. கேள்வி 82, எது சரியாக பொருந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. மறுபடியும் பஞ்சாப் சிங்கம் 82க்கு. பஞ்சாப் சிங்கம் அப்படிங்கிறது யார்? லாலா லஜபதி ராய் தான் பஞ்சாப் சிங்கம் அப்படின்னு சொல்லப்பட்டார். அப்போ 82க்கான பதில் ஆப்ஷன் ஏ பஞ்சாப் சிங்கம் அப்படின்றவர் லாலா லஜபதி ராய். கேள்வி 83, கால முறைப்படி வரிசைப்படுத்துக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆர்டர் வைஸா எது முதல்ல வரணும்? முதல்ல ஒத்துழையாமை இயக்கம், ரெண்டாவது சௌரி சௌரா சம்பவம், மூன்றாவது தண்டி யாத்திரை, நான்காவது வெள்ளையனே வெளியேறு இயக்கம். இந்த ஆர்டரில் தான் வரணும். அப்போது 83க்கான பதில் ஆப்ஷன் ஏ. 84 பார்த்துடலாம். பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. சூரத் பிளவு. சூரத் பிளவு எப்போ? 1907. அடுத்த ஆகஸ்ட் அறிக்கை 1917. சுயராஜ்ய கட்சி 1923. சைமன் தூதுக்குழு அமைக்கிறது 1927. அப்போ 84க்கான பதில் ஆப்ஷன் பி. கேள்வி 85, கணபதி மற்றும் சிவாஜி பண்டிகைகள் மூலமாக தேசிய உணர்வை தூண்டியது யார்? கணபதி மற்றும் சிவாஜி பண்டிகைகள் மூலமாக தேசிய உணர்வை தூண்டியவர் திலகர். 85க்கான பதில் ஆப்ஷன் சி திலகர். கேள்வி 86, இந்திய தேசம் ஏற்பட முக்கியமான காரணம் என்ன? இந்திய தேசம் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 86க்கான பதில் ஏகாதிபத்தியம் தான். ரொம்ப டாமினேட் பண்ணதுனால தான் இந்திய தேசம் ஏற்படணும் அப்படின்னு நம்ம இந்திய மக்கள் நினைக்கிறாங்க. 86க்கான பதில் ஆப்ஷன் ஏ. கேள்வி 87, பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி காட்டுகன்னு கேட்டிருக்காங்க. இதில் 87க்கான பதில் சி தான். எப்படி சி பொருந்துதுன்னு பார்த்துடலாம்.
நவீன இந்தியாவுடைய விடிவெள்ளி யாரை சொல்லி அழைப்பாங்க? ராஜாராம் மோகன் ராய் அழைப்பாங்க. இந்து சமயத்துடைய மார்ட்டின் லூத்தர் என அழைக்கப்பட்டவர் யார்? இந்து சமயத்துடைய மார்ட்டின் லூத்தர் என அழைக்கப்பட்டவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. நியூ இந்தியா அப்படின்ற பத்திரிகையை எழுதினது அன்னி பெசன்ட். சூரிய ஒளியின் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்ய திட்டம் வகுத்தது ராமகிருஷ்ண மடம். அப்போது 87க்கான பதில் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இதோட இன்னைக்கான ஜிகே கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ் முடியுது.